ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் காலிஃப்ளவர் ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சிக்கனில் எப்படி 65 பண்ணுவோமோ அதே டேஸ்ட்டில் நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயில் தண்ணி வச்சுருக்கேங்க. அது நல்லா சூடாயிட்ருக்கு. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் பூ எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எடுத்து வச்சுருக்கேங்க. இதை ஒரு தடவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவர் வளர்கிறதுக்கு நிறைய மருந்து அடிப்பாங்க. இதில் சின்ன சின்ன பூச்சி ஏதாவது இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு வச்சுருக்க தண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணி நல்ல சூடாக இருக்குது. போட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணி அதுலேயே ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அதில் ஏதாவது பூச்சி இருந்தால் கூட நம்மளுக்கு போயிடும். இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டி வச்சு அரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் தண்ணி இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த காலிஃப்ளவருக்கு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது நம்மளுக்கு நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும். கார்ன்ஃப்ளவர் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நான் காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூடவே நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இந்த கரம் மசாலா நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது தான். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மசாலாலாம் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போயிடும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. நெக்ஸ்ட் நான் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சான்னு கொஞ்சமாக போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ நம்ம ஒரு காலிஃப்ளவராக போட்டுக்கலாம். தனித்தனியாக போடுங்க. ஒன்றா போட்டிங்க அப்படின்னா எல்லாம் ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்றா போட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் நீங்கள் ஆயிலில் போடும்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. போட்டதுக்கப்புறமா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் காலிஃப்ளவர் உள்ளே நல்லா வெந்து வரும். திருப்பி விடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலிஃப்ளவர் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வர பபுள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்குங்க. நம்ம காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி மீதம் இருக்க காலிஃப்ளவரையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். போடும்போது மட்டும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கட்டாயம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறது கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் அப்படியே சிக்கன் டேஸ்ட் இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம்.
இப்போ காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வேறொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.